ஆனா சில பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு போட்டி மேடையிலே ஆடிக்கிட்டு போட்டி எங்களுக்கும் திமுக தான், ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. அண்ணன் கே பி ராமலிங்கம் சொன்னார் 1687 எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள், 272 எம்பிக்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள். நாங்க எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. என்ன விளையாடுறீங்களா நீங்க? அதிமுக என்ன சாதாரண கட்சியா? பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலே மிகப்பெரிய கட்சி. இந்த ரெண்டு கட்சி இன்னைக்கு சேர்ந்து போட்டியிடுகிறது. தமிழக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. அண்ணன் KSR ராதாகிருஷ்ணன் சொல்வார், குளச்சலிருந்து கும்மிடி பூண்டி வரைக்கும் இதுவரையில் மக்கள் மாற்றி ஓட்டு போட்டு கிடையாது, ஒருமுகமாகத்தான் ஓட்டு போடுவார்கள். நான் இந்த மேடையிலே கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கு மக்கள் செல்வாக்கோடு பெரும்பான்மையோடு என்றைக்காவது வெற்றி பெற்றிருக்கிறதா? 1967 ஆண்டிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம். புரட்சித்தில் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார், 77 ஆட்சியை பிடித்தார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் நுழையவே முடியவில்லை.